வேண்டிடும் அனுபவமே. தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. பாட்டும் வரதும் பண்புள்ள நாடகம் நாட்டிற்கு நல்ல பயணத்தும் சான்று பாக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த குடியாம் நம் தமிழ் குடி. நீலவண்ண கல்லை ஆடையாக்கி நெடுமலைகள் அலைமனத்தை விடிசூட்டி வேணமன முத்தமிழா மத்தகைய காவியங்கள் இலக்கியங்கள் எந்நாடும் பொன்னே போட்டி காப்பது. இரண்டடியாம் திருக்குறளும் அகநானூரும் புறநானூரும் மங்காத அன்றொரு நாள் எங்கெங்கு நோக்கினும் பேரிச்சை பெருமில்லம் நாடே பிணக்கு விலாகிவிட்டது. அங்கே ஒருவன் கட்டிலம் காலை கண்ணி தமிழ் வீரன் சிங்க நடை போட்டி சீரியழ்ந்தாள். அத்தைய மான முறை பெற்ற எனதருமை தாய் குலங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, நண்பர்களே, நாடகக்கலா ரசிக பெருமக்களே, இதோ உங்களுக்கு முத்துவரின் முடிசாய்ந்த வணக்கம் 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 பல. இந்த கோலகிரி பட்டணத்திலே தாய் செல்லிக்கும் தந்தை சின்னானுக்கும் செல்ல மகனாக பிறந்த சீரும் சிறப்புமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எனது தந்தை 29 நாட்களாக காணவில்லை. எங்கு சென்றாரோ என்ன பணியோ தெரியவில்லை. சரி, இருந்தாலும் ஒரு கணம் கூட எனது தந்தையை விட்டு நான் பிரிந்தது கிடையாது. இல்லை, இருந்தாலும் எனது தந்தை என்னை எப்படி வளர்த்திருக்கிறார் என்றால், எப்படி அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா.
அடாடாடா அருமையான இசை இசை முழக்க அருமையா இருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்துலயும் நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வர்றோம் 4 மணிக்கு விடிய உழைக்கிறவங்க நீங்க இசையமைப்பாளர்கள். ஆனா இந்த இடத்துல நமக்காக யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்கவரு மணியனை விடிய அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ரசிக பெருமக்கள் நம்ம வர்றப்ப, ஏன்னா நான் வர்றப்ப இந்த அளவுக்கு ரசிக பெருமக்கள் இருக்கிற பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்பேற்பட்ட ரசிக பெருமக்கள் இந்த மாதிரி இசை முழக்கம் அனைவரையும் பார்க்கும் பொழுது அடாடாடா. ஆமா சரி சாப்பிட்டு போவாங்க. இருந்தாலும் எப்படி ஆமா பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்னே நெஞ்சம் ஆசை கொண்டதென்னே. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று. அப்படி இருக்கு இன்னைக்கு அருமையா இருக்கு. இருந்தாலும் எங்க அப்பாவை பார்க்காம ஒரு இடம் கூட பிடிச்சது கிடையாது. எங்கு சென்றாரோ என்ன பண்ணியோ இதோ சென்று வருகிறேன். மோட்டரா வாட்டர் டேங்க் மோட்டர் தயவு செய்து ஆஃப் பண்ணுங்க. இந்த ஆஃப் பண்றாரு போயிட்டார் இந்த அண்ணே மோட்டர் டேங்க் தயவு செய்து ஆஃப் பண்ணுங்க. சரி சரி மெய்யான மந்திரம் கற்றவளே மலையாளம் போனதவே
காட்ட போக அருமம்மா காத்தது காத்தாயே சக்காதேவி அன்பிகையே ஈஸ்வரியே முத்தமி சக்காதேவி தாயே போதும் ஆமா. அணிந்த கோனகிரி பட்டணத்தை மிக சீரும் சிறப்போடு ஆட்சி செய்கின்றேன். என்னுடைய பெயர் பொம்மநாயக்கர். அதாவது இந்த கோனகிரி பட்டணத்தில் எங்கள் அரண்மனையில் முன்னோடும் பிள்ளையாக வேலை செய்வதற்கு ஒரு மாதிகன் இல்லை. ஏனென்றால் கம்பளகுலத்து பிறந்த எங்களுக்கு முன்னோடும் பிள்ளையாக அனைத்து வேலையும் செய்து முடிப்பது மாதிகனுக்கு ஒருவனுக்குத்தான் உரிமை. ஆகையினால் இவ்வளவு நாட்களாக இந்த அரண்மனையில் ஒரு மாதிகன் இல்லை. ஆகையினால் இப்பொழுது என மருமகன் நரசப்படைக்கு அழைக்க வேண்டும். மாமா நீங்க தான் விடிஞ்சிரு மருமகனே. பொம்மி எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன பொம்மி இன்னும் பெரிய மனுஷி ஆகல இல்ல? பொம்மி யார் மக? என் மக. யாருக்கு பிறந்தது? எனக்கு பிறந்தது. எனக்கு தானே பிறந்துச்சு. என்ன மருமகனை பாரு, என்ன எனக்காக பிறந்த பிள்ளை உனக்காக பிறந்துச்சு. மாமா ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நம்ம நாட்டில் மாதிகன் இல்லாத குறை. இன்னைக்கு எங்கு சென்றாவது மாதிகனோடு வருகிறேன், தாங்கள் அரண்மனை செல்லுங்கள். மாதிகன் அழைச்சிட்டு வந்தாட்டே உனக்கு பொம்மி இல்லைன்னா பொம்மியும் இல்ல. மாமா அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஈரக்குள்ள எல்லாம் நடங்குது. என்ன நீ சொன்ன வேலை செஞ்சு முடிச்சிருக்கீல்ல, அதனால பொம்மியை உனக்கு தேன். எனக்காகவே பொம்மிக்காகவே நான் ஆமா எப்ப அந்த பிள்ளை வயசுக்கு வராம கல்யாணம் பண்ணலாம் தயாரா இருக்கேன். இந்த நாட்டுடைய தளபதிங்கிற பட்டமும் உனக்கு இருக்கு. ஆமா பொம்மியும் இருக்கு. இதுதான் இந்த நாட்டோட என் தளபதி. தாங்கள் சேர்க்க வேண்டாம். எப்பா நீங்க யாராவது மாதிகன் உள்ளத சொன்னா கோவிப்பீங்க. எதுக்கு மாதிகன் இல்லாம போனா எனக்கு பொம்மை இல்லைங்கிறார் மாமா. எப்படியாவது மாதிகனை கண்டுபிடிக்கணுமே, என்ன செய்யறது? ஏதோ ஒரு பெரிய மிருகம் தெரியுது, அளக்குறாங்க, கம்பெடுத்த நம்பிடுவாங்க போட்டிருக்க. நல்ல பெரிய பண்டம் அடிச்சு போட்டால் 5 ஊருக்கு வரும் போட்டிருக்கு. ஒருவேளை துப்பாக்கி இதில் தொழிற்சாலை வேலை செஞ்சிருப்பானோ? கம்ப நம்புவான் போல் இருக்க. யாருப்பா? நானப்பா. நீங்க தெரியுது. இங்க என்ன பண்ற? நின்றுட்டு இருக்கிறேன். நான் படுத்திருக்கட சொன்னேன். நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற? காசி நாட்டுல இருந்து வர்றேன். காசில இருந்து இங்க வர்றதுக்கு காரணம் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சர் ஆயிருச்சா? வண்டியா வெடிச்சு போச்சு. பஞ்சம் வந்துச்சுன்னே உனக்கு மட்டுமா ஊருக்கேவா? எனக்கு மட்டும் தாங்க, ஊர்ல நல்லா இருக்குது. அதானே, அப்படி நல்லா இருந்தாலும் நீ விட மாட்டிய ஊரை எடுத்து விட்டுருல. அதான் தெரியுமே. ஆமா பஞ்சத்தை என்ன பண்ண? பஞ்சத்தை வீட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டுனுங்க. உன் வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு விட்ட. அவசாமி சாவியை கொண்டு வந்துட்டியா போட்டு வந்துட்டியா? இல்ல, காசி நாட்டுல என் வீடு மேற்கு பார்த்து வீடுங்க. மேற்கு இருந்து வந்த பஞ்சம் பூரா வீட்டுக்குள்ளேயே போந்துருச்சு. தொக்கு பார்த்தா புல உள்ள போக இழுத்து பூட்டி சாவி எடுத்து இங்க தொங்க வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அத மிருதங்காரன் கொடு. வேணா பாருங்க. வேண்டாம் வேண்டாம், உன் சாவியை கொண்டு மிருதங்காரன் கொடு. அவன் நல்லா சாப்பிடுவேன். சரி சாமி. சரி, யார் யார் வந்தீங்க? நானுங்க, சின்னானுங்க, பொண்ணுட்டிங்க, செல்லிங்க, ஆட்டுப்பட்டுங்க, ஆளுங்க, கொடுக்குங்க, முத்து விருந்துங்க, காளைங்க, அவங்க ஊமுங்க. விடிஞ்சு வரும் போல் இருக்கு. நீங்கிறது யாரு? நானுங்கிறது நானுங்க. சின்னாங்கிறது யாரு? சின்னானுங்கிறது பேருங்க. உன் பேரு தானே அவங்க. அப்ப விரல விடுறா. எதுல விட்டுங்க? கணக்குல. கணக்குலையா? உனக்கு ஒண்ணு விடு. எனக்கு ஒன்னெல்லாம் போதும், அதுக்கு 10 விட்டாலும் பத்தாது. அதுதான் அப்படி அலையிறிய ஊர் ஊரா.
ஒரு விரல விடுறா. கணக்குல நீ ஒண்ணு ஒண்ணு. உன் பொண்டாட்டிக்கு விரல விட்டுருக்கியா? ஐயோ, அவ விரல விட்ட சண்டைக்கு வந்துருவா, வேற மாதிரி விட சொல்லுவா. அப்ப வாழைப்பழம் வாங்கிட்டு போயிரு பெருசா. ஐயோ, நேந்திரம் பழம் அது இடையிலேயே கசகசன்னு ஆயிருதான். அதனால காய் அரை காய வாங்கிட்டு போய் வச்சு பழுத்துக்கும். ஓ, நல்ல பழுக்கிற பருவம். நல்லா சரி. ஐயோ, என் பொண்டாட்டி செல்லிங்க. உன் பொண்டாட்டிக்கு ஒரு விரல விடுறா கணக்குல. ஓ, கணக்குல விரல ரெண்டா? ரெண்டு. பையங்கிறது யாரு, முத்துவரங்கிறது யாரு, காலங்கிறது யாரு, என் மயங்கிறது யாரு? என் பையனுங்கிறது பையனுங்க. பையனுக்கு பேரு முத்துவரனுங்க. செல்லமா காளைன்னு கூப்பிடுவேன். சரி. சில நேரத்துல மாறிக்குச்சுன்னா கொடுக்கும்பங்க. கொடுக்கப்புறம் கொடுக்கு கொடுக்கு. சரி, உன் மகனுக்கு ஒரு விரல விடு. ஐயோ, சின்ன பையனுக்கு ஒரு விரல விட்டா தாங்க மாட்டான். அப்ப தேங்காய் நல்லா விளக்கண்ண தொட்டுக்க. இல்ல சாமி, அப்பே மகன் புருஷன் பொண்டாட்டி. டேய், எத்தனை? 5 பேரா? அப்பே ஆளு மகுடு ஐயா கொடுக்கும். ஓ, டேய் என் சாமி சரியா விரல விடு. கணக்கு சொல்லு சாமி. 3 பேர் வந்திருக்கு. அப்படி சொல்ல வேண்டியதானே? வேணாம் சாமி. கட்டுக்கால் மாதிரி 3 பேர் வந்திருக்கு. 3 பேர் வந்திருக்கிறோமுங்க. சரி, நீ என்ன ஆளு? ஆம்பளை ஆளு. அதான் தெரியுது. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க? டேய், உன்னுடைய வர்ணம் நெத்திய பாருங்க, மூவர்ண கோயிந்தா. புரட்டாசி மாசம் முடிஞ்சு போச்சு, ஐபிசி இன்னைக்கு 5-6 ஆகி போச்சு. 6 விடுஞ்சா? டேய், உன்னுடைய வகுப்பு கேக்குறேன். 1ஆம் வகுப்பு. நீ பள்ளிக்கூடத்து போகலன்னா கேட்ட. உன்னுடைய வர்ணம் அதான் மூவர்ணம்னு சொன்னனே. டேய், உன்னுடைய ஆச்சாரம். ஆச்சாரமா? குளம் உன்னுடைய குளம் பெரிய குளம். தேனி பக்கமா? இல்லைங்க, 5000 வண்டி மண்ணு கொட்டினாலும் குளமே. உலகத்திலே என் குளம் தான் பெரிய குளம். ஏடுகொண்டைக்கு முத்திரி திப்பி பெத்த பக்கடின்னு வாங்கின குளம் எங்க குளம். அந்த குளத்தை கேட்கல. நீ என்ன வேலை செய்வ? ஆளு வந்தா குத்துவேன், ஆளு இல்லைன்னா கவுட்டுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு படுத்துக்குவேன். ஆள் வந்தா குத்துவியா? போலீஸுக்கு பாலிசி போடுவேன். டேய், மாதிவாடு. அப்படி சொல்ற? உன்னை தாண்டா தேடிட்டு நினைச்சேன். ஐயோ சாமி, நான் ஒரு தவறும் செய்யலையே. தவறு செய்யல. நீ வந்தது நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை. அப்படியே சாமி. காசில இருந்து இங்க வந்திருக்கீங்கன்னா சாதாரண விஷயமா? இது கோணகிரி பட்டணம். முன்னோர்கள் வாழ்ந்த இடமா? உங்க பாட்டையும் போட்டுலாம் இங்கதான் வாழ்ந்தாங்க. ஏதோ ஒரு காலத்துல வெள்ளம் வந்து ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. நீ வந்திருக்க, பஞ்சம் முளைச்சுக்கலான்னு வந்திருக்கிறோமுங்க. நீ வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். மகாராஜா உன்னை கூட்டி போய் விடுவேன். அப்படியா? இவ்வளவு அரமண வேலை. இவ்வளவு நல்லா பேசுறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லி. நான் தான் நரசப்பண்டா. நான்டா செத்துப்பெருவண்டா. நரசப்பண்டா. நரசூப்பன். நரசூப்பன். அரண்மனையிலே நான் தான் தளபதி. நாட்டுக்கு பிடிச்ச கிரகத்தை பாத்தீங்களா? இவருதான் தளபதியா? இந்த கோணகிரி சாம்ராஜ்யத்துக்கு இவருதான் தளபதி. எங்க மாமா பொம்மன நாயகருக்கு அப்புறம் இந்த நாட்டை நான் தான் பின்னாடி செய்ய போறேன். முன்னாடி யாரு அவங்க செய்வாங்களா? மாமா முன்னாடி செய்வார், நீங்க பின்னாடி. ஆட்சி பின்னாடி. ஆமா, மாமாட்டம் உங்களை கூட்டு போய் விடுவேன். ஆளுக்கு ஒரு பக்கமா செய்யுங்க, அப்பதான் நல்லா இருக்கு. கலகலப்பு உண்டாகும். மாமா அவரு வேற வர்றாரா? நீங்க சொன்னீங்கல்ல மருமகனே, நீங்க சொன்னது மாதிரியே மாதிரி நான் அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்தீங்களா? பரவாயில்ல. என்னைக்காவது சொன்ன வேலையை செய்யாம இருந்திருக்கேன். வேலையை சரியா செய்யறீங்க. வாப்பா, வா வா. நல்லாரு. அப்படியே மாறிச்சு பத்தியா? நல்லாரு. பொட்டுக்கார நைனா அவன் ஆயிட்டு தலைப்பட்டு சொல்றோம். தொப்பல தேவை நாட்டையே கட்டி விடாது. எங்களுக்கு தெலுங்கு தெரியாது நினைச்சியா? அப்புறம் நான் சாணி எழுறவரா? மொட்டா பூத்த புண்டு சாயத்தா மாதிகன் அருமையான வேலைக்காரன். தோரணம் கட்டினதுல இருந்து தப்படிக்கிறது, உரிமை அடிக்கிறது, எல்லா வேலையும் தெரியும். செருப்பு தப்பான். பரவாயில்ல. கம்பளத்துக்கு உண்டான வேலை எல்லாம் செய்வனுங்க. பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு நாளா இந்த அரமனையில இந்த ஒரு குறைதான் இருந்துச்சு. இந்த குறை இன்னையோட நிறைவேறிடுச்சு. ஆனா உன் பேர் என்ன? என் பேரு சின்னானு. பெரிய சிக்கல் மருமகனே. பேர்லயே சிக்கலோட வந்திருக்க. சிக்கல் எடுத்துருவோமா? சிக்கல் எல்லாம் எடுக்க முடியாது. எடுக்கிறேன். இது பெருஞ்சிக்கல். அவங்க தம்பி வெறும் சின்ன. சரி, நான் போய் சின்ன மச்சான்னு கூப்பிடுவேன். நான் என்ன மச்சான்னு வருவேன். அதுலதான் சிக்கல சொன்னதே. அரமனையிலே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ற நீ புதுதாக வந்த காரணத்தினால் இப்ப உன்னதை மாத்திரம்டா. உன்னை பேரை மாத்து. உனக்கு இனிமேல ஒரு பேர் வைக்கலாம். முடிஞ்சா ஊரை கூட மாத்தி விட்டுருக்கு, ஓடி போயிடுறேன். பேரை மட்டும் மாத்துவான். போக போக உன்னுடைய தொழிலை பார்த்துட்டு எல்லாத்தையும் மாத்திடுவான். எப்படி மாத்துறீங்க? உன் பேர் புதுக்குடியான். என்ன இப்ப புதுசா இங்க குடி வந்திருக்கீல்ல, அதனால இன்னையில இருந்து உனக்கு புதுக்குடியான்னு நாங்க பேர் வைக்கிறோம். இல்ல சாமி, உங்களுக்கு தெரியாது, நான் பழைய குடிகாரன். அதான் வந்திருந்து நீ கொலையா கொண்டுட்டு இளமணத்துல இருந்து இப்பதானே பேசாம நிக்கிற உலகாரா? தெரியாத சொல்லணும். இல்ல சாமி, நான் குடி
புதுக்குடி பழையகுடி ஆயக்குடி ஆமா, அப்படி காத்து நாட்டு இருந்து கோணகிரி சாமரியாத்தை புதுசா வந்ததுனால புதுக்குடியான். உன்னை ஊருக்குள்ள விட்டா ஊர் விளங்காது. எங்கயாவது தங்கறதுக்கு இடம் சொல்லுங்க சாமி. உனக்கு கழுத்து மேட்டுல இடம் தரமுடா. செத்து போயிருவீங்க உங்க கழுத்துல தொங்குனா. ஆமா, வந்தாம கழுத்துல தலையில நான் தங்கறதுக்கு ஏதாவது இடம் தோட்டத்துல களம் களம் நெல்லு களம் நெல்லு களம். சரி சாரி சாமி. இப்ப போய் படப்படன்னு அங்க போய் உட்காரு. நான் கூப்பிடும் போது படப்படன்னு வரணும். ஆமா, அங்க போய் எதுல உட்காருவ? குண்டியில தான் உட்காருவேன். குண்டியில எல்லாரும் வகுத்துல உட்காருவாங்கடா. ஏதாவது வேலை வெட்டி இருந்தா சொல்லுங்க சாமி. நான் வெறும் கையில வாங்கிட்டு பழக்கம் இல்ல. அதானே, எதுவா இருந்தாலும் வேலை செய்யறதா வாங்கிட்டு இருப்பேன். அதான் நல்லது. வேலை பார்க்கத்தான் நீ அலையிற, ஒன்னும் கிளவி கிடைக்கல. ஆஹா, இன்னும் இந்த கோமணத்தை அவுக்கு மறக்கவே இல்லையாவே. கிடைச்சா ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் உட்காடுறாங்க. அந்த காலத்து கிழவிங்க இப்படித்தான் செய்வாங்களாம். சாந்தி, இங்க வந்து பாரு என்ன நடக்குதுன்னு. நீ வேணா ஒத்தையில கிடைச்சிடாத, நாக்கு தள்ளி செத்துருவ. மாமா, தாலி எடுங்க, என் தங்கச்சி கட்டுறேன். ஆமா, பொம்மையும் தர மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு அவசரப்படுற? ஆமா, பொம்மையும் உனக்காகத்தானே வளர்ந்துட்டு இருக்குது. அவசரப்படுற. நான் இப்பவே இந்த பிள்ளை இல்ல இல்ல, பொம்மையே உனக்கு. இது தங்கச்சி வேணும். ஏன் தங்கச்சிட்ட போனா பிள்ளை பிறக்காதா? அண்ணா 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 சொல்றேன் கேளுங்கண்ணா. தங்கச்சி அண்ணா சொல்லுமா. நான் உங்க தங்கச்சி இல்ல. ஆமா. சொல்றேன் கேக்குறீங்களா? பொம்மியம்மா பெரியமன்சி ஆயிட்டாங்க. மாமா, இப்பவே தாலி எடு, நான் பொம்மையை கட்டுறேன். மருமகரே, மாமா, உன் அவசரம் புரியுது. என்ன பொம்மைக்கு செய்ய வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்ல. அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், மொத்தமா செய்யறேன். இல்ல, முதல்ல நாங்க சம்பிரதாயம் செஞ்சு முடிக்கிறோம். நம்பி விட்டுறாதீங்க. தாங்கள் சென்று பொம்மையை குடிசைக்கு அழைத்து வாருங்கள். அழைத்தவார்கள். மாமா, நம்ம நினைச்ச மாதிரியே பொம்மை ருதுவாயிருச்சு. மாதிங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். எவ்வளவு நல்ல நேரம். புடுக்கடியா கையூன்னு ஏந்திருக்கிறான் போல் இருக்கு. விட்ட தண்டி போடுவான் போல் இருக்கு. என்ன சாமி, என்ன சாமி, நீ வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். என்ன மாடு கடி செத்து போச்சா? போடா களி, மாடு தூக்குறவள. என் சாமி, என்னது மாடு? செத்த மாடு தூக்குற பய. எப்ப பார்த்தாலும் மாடு தூக்குறதுல இருக்கு. சாமி, நானா மாடு தூக்குறேன்? அப்புறம் யாரு தூக்குறேன்? ஒப்பனா தூக்குறேன். நீங்க காட்டுக்கு மாடு மேய்க்க போறீங்க. ஆமா, சில மாட்டு ஓட்டிட்டு போய் காட்டுல மேய்க்கிறவங்க கண்ணு போட்டுச்சுன்னா எப்படி வீட்டுக்கு கொண்டு வருவீங்க? நான் கேன போயலாம், கிறுக்கு போயலாம். எப்படி? 1,00,000 ரூபா ஒரு மாடு வாங்கி இருந்து மேய்ச்சல் கூட்டி போய் கண்ணுக்குட்டி அங்க போட்டா அங்கே விட்டு வருது. நான் கிறுக்கு போயலாம். கண்ணுக்குட்டியை தூக்கி தோல்ல போட்டு வருவேன். மாடு பின்னாடியே படிப்படிப்படின்னு வரணும்டா. அப்ப முதல்ல நீங்க மாடு தூக்குறீங்க, ரெண்டாவது தான் நாங்க மாடு தூக்குறோம். அப்ப நான் மாடு தூக்குறோம்டா. நீதானே சொல்றீங்க மாடு தூக்குறீங்க. மாட்டி விடுறீல்ல? ஏன் சாமி, அந்த போடா, நீ இளவு சொல்றீல்ல? நாடகம் சொல்றேன். ஏன் சாமி, உங்க உழவுல செத்து போனா யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க? அந்த கிழவி நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்கலையா? தெரியாம தான். சரி, அந்த கிழவி செத்து போச்சு. உனக்கு எப்படி தெரியும்? நீ உங்க உழவுல இருக்க. நான் வந்துட்டு புதுக்குடியா இந்த 500 ரூபாய் காசு போய் கிழவி செத்து போச்சு ஊரெல்லாம் சொல்லிட்டு வர. நான் தான் சொல்றேன். சொல்லுவீங்க, நான் ஒரே சொல்லுவோம் வருவாங்க. முதல்ல சொல்றது யாரு? நீங்க தானே முதல்ல சொல்றீங்க. முதலவு உங்க இளவு, ரெண்டாவது இளவு தான் எங்க இளவு. டேய், உன்னோட பெரிய பேரளவா இருக்கு. காசு வாங்குறீல்ல? ஆமா, நான் காசு வாங்குறேன். நீங்க ஓசிலியா மங்களம் மாட்டுறீங்களே. டேய், நான் அப்ப ஓசில இளவு சொல்றவனா? செருப்பு தைக்கிற என்னச்சாதி ஏண்டா இழுச்சாப்பல? இல்ல, நல்ல நேரம்னு சொல்றீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். பொம்மி வயசுக்கு வந்திருக்கடா. இவ்வளவுதான் நாக்கு ருதுவா இருக்கிறது. நான் கூட செத்து இருந்தா 10 ஊருக்கு போனா வேட்டி சட்டை கிடைக்கும்னு பார்த்தா அதுக்கு வழி இல்ல. வந்ததுல இருந்து ஒரே பெரிய இளவாள் இருக்கு உன்னோட. சோத்துக்கு இருக்குதுங்க, சாத்துக்கு வழி இல்லைன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது உன்னை கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குற. இல்ல, மாடு கீடு செத்து இருந்தா கறி கஞ்சி காய்ச்சி நல்லா கறிச்சோரா திங்கலாம். அதுலயும் மாட்டு கண்ணு கறி செத்து இருந்தா சில்லி போட்டு திங்கலாம். மாடு செத்து இருந்தா கறி காய்ச்சி குடிச்சிட்டு மிச்ச கறியெல்லாம் பாரு சீரியல் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தூக்குல தொங்க போட்டு காய வச்சு வத்தக்கறி போட்டு மாடுறா சாக. எனக்கு மாடு போச்சுன்னு ஆத்திரம், உனக்கு கொழுப்புள்ளேன்னு ஆத்திரம். என்ன செய்யறது? ஆளுக்கு ஆளி ஆத்திரம். ஊரா விட்டு நெய்ய முண்டாட்டி கைய நானா ஏதோ பொம்மைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். குழிய நீ போடு, காசை நான் ஊன்றேன். நான் போட்டு வச்சிருக்கேன், ஏற்கனவே 4 குழி போட்டேன். அதுதான் குழியெல்லாம் கை மாறிச்சேடா. எப்படி மாத்துச்சு? அது என்னமா தெரியலங்க. என்னமோ ஆல்ரவுண்டுக்காரனோட போகுது, மிருதங்காரனோட போகுது. வீட்டுக்கு கணேசனோட கூட கொஞ்ச நாள் போச்சு. ஐயோ, குழியெல்லாம் 4 குழி போட்டுனுங்க. நீங்க பதறாம போய் உங்க சொந்த ஏன் கை மாறிச்சு தெரியுமா? நீ சரியா டீல் பண்ணிருக்க மாட்டேன். இல்ல சாமி, என்ன வயசாகி போச்சுங்க, என்ன பண்றது? பொம்மை அழைச்சிட்டு வரணும். அட தன்னே நானே நன்னே நானே 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 நானே
என்ன சொல்ற? ஏம் சாமி ஒரு ஊம்புங்கிற நல்ல நேரத்துல சொல்றேன் சாமி. ஊர் விட்டு ஊர் வந்தனா காசி நாட்டிலே தப்பு துடுமுள்ள போட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, அதனால வாயில் அடிக்கிற நாய்க்குமார்கள்லாம் சேர்ந்து விடியால வயிற்றுல அடிச்சு விடாதீங்க. நாங்க அடிக்க மாட்டோம், அப்படியே மாறிடுச்சுல்ல. நான் வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு கஞ்சி ஊத்துறது நாங்க தான், தெரிஞ்சுக்க. எல்லா மத்தியிலையும் நாங்க தான் நெல்லி வச்சுக்கிட்டு இருக்கோம். மாமா, நீங்க பொம்மைகிட்ட புத்திமதியை சொல்லிட்டு போங்க. மம்மி, நீ 30 நாளைக்கு இந்த குடிசையில பத்திரமா பக்குவமாயிரு. உனக்கு காவலா நம்ம மாதிய பக்கத்துல இருப்பேன். குடிசைக்கு அந்த புறமா உனக்கு பொழுதுக்கு பாதுகாப்பா இருப்பேன். 30 நாள் கர்மிச்சு நம்ம அரமணை சாஸ்திர சம்பிரதாயம் எப்படி உனக்கு செய்ய வேண்டிய சாஸ்திர சடங்கெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் உன்னை அரமனை கலைச்சிட்டு போறோம். பயப்படாம பக்குவமா இரு. நம்ம ஜக்காதேவி நினைச்சுக்கிட்டு இந்த குடிசைக்குள்ள பக்குவமா இருக்கணும். நான் போயிட்டு 30 நாள் கர்மிச்சு வர்றேன். பின்னாடி வந்து செய்யறேன். ஓப்பம்மு மாமா 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 இங்குதுடா. ஊரெல்லாம் ஆளு பிடிச்சு விடுது. அது நீ இல்ல, கரூர் சங்கத்துக்கே நீ தானடா கட்டிக்காரன். மாமான்னு சொல்லிச்சு, என்னையவா சொல்லிச்சு. என்னை மாமா இங்குதுடா. அதான் சொல்றேன், ஆளு பிடிச்சு விடுது. ஓப்பம்மு 30 நாளைக்கு உன்னை நான் பிரிஞ்சு எப்படி இருக்கிறது? ஓப்பம்மு 30 நாளைக்கு யாவகமா நான் இருக்கிற மாதிரி ஏதாவது நல்லா மருந்து சொல்லுவோம். மாமா, என்னை மறக்காம நீங்க இருக்கணும். ஞாபகம் தானே? ஆமா. இப்ப தேனை எடுத்து இந்த உள்ளாங்கையில ஊத்திக்கணும். தேனை ஊத்திக்கிட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு அது ரெண்டையும் போட்டு என்ன செய்யணும்? டேய் புடுக்கடியா, தேனைய மிளகு தூளையும் போட்டு என்னடா செய்யணும்? தெரியலையா? தேனை ஊத்தி ஊத்தி கொஞ்சம் மிளகு பொடி போட்டு போட்டு கொஞ்சம் திப்பிலி போட்டு போட்டு கொஞ்சம் சுக்க போட்டு போட்டு கொஞ்சம் அடிமகரத்தை விட்டு. அடிமகரத்தை விட்டு. அடிமகரம்னா என்ன தெரியும்? தெரியும் தெரியும். ஆய்க்கும் போது வெளியே வருது. அதை நீ விடுறா. அதை விட்டு மாதிரி இப்படியே குழைச்சு குழைச்சு கைய மாதிரி இப்படி தூக்கணும். அப்படியே இப்படி ஒழுகி வரும். பரவாயில்லடா, அதுல நீ கெட்டிக்காரன் கப்பு வாங்கியிருப்ப இருக்கு. பொம்மி மாமா, நீ சொன்ன மாதிரியே தேங்காய கரண்டுறேன், தேனை நக்குறேன். சரிங்க மாமா. தேனை முதல்ல நக்குவீங்களா கறந்துவீங்களா? முதல்ல நக்கி மூடானதுக்கு அப்புறம் கரண்டுறேன். அப்பதான் நல்ல பதமா இருக்கு. அப்பதான் நல்ல பவ்வுன்னு இருக்கும். நல்லா பவ்வுன்னு இருக்கும். டேய், நான் உழவு ஓட்டணும்னு வச்சுக்க, ஒரு மாசத்துக்கு வாப்பாடு திறந்துருக்கும். ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? நீங்க செத்தா முதல்ல எந்த ஊருக்கு ஆளு? இல்ல, இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே. 30 நாள் முடிஞ்சு பொம்மைக்கு எனக்கு என்னடா நடக்கும்? கருமாதி நடக்கும். கருமாதி சொல்றவள கல்யாணம் நடக்கும் நல்லபடியா சொல்றா. உன் வாயில சொல்லாதடா, பழிச்சு போகணும் எல்லாம் சொல்றாங்க. என்னமோ இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நடந்தா எனக்கு வயிறே எரியுது. மாமா மாமா, அத மறக்காம தேனை நக்குவேன், தேங்காய கரண்டுவேன். இந்த பக்கம் கரண்டுவேன், அந்த பக்கம் தான். இன்னையில இருந்து நக்கி மாமா கரடி மாமா. மாமா இன்னையில இருந்து நக்கி மாமா கரடி மாமா. சின்ன என்ன பண்றீங்க? சின்ன அப்படிதான் உட்காருவாங்களா? சின்ன இங்க வாவே. என்ன பண்றது? ஏன் நான் வர்றதா? பின்ன இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இப்போ சின்ன காடு வா வா வீடு போகுது. அத பாத்துக்கலாம் சின்ன. சின்ன இப்ப இந்த மாதிரி நான் ஆயிட்டா இன்னும் ஆகவே இல்லையா? ஊருக்குள்ள பயணிகள் இந்த மாதிரி பயணிகள் என்னதான் பண்றானுங்க? சின்ன இந்த மாதிரி இப்ப நான் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க? நீ காவலுக்கு வருவியா? வருவேன். வரியா? வருவேன். எனக்கு வர்றது அம்பட்டியும் உனக்கே தர்றேன். வேணாம் சாமி,
பொட்டுக்கார இருந்தா சாராயம் குடிக்கும் போது தொட்டுக்கிறதுக்கு இல்லாம தவிக்கிறாரு. அந்த ஐயனுக்கு டப்பியில் போட்டு மூடி வச்சிரு எழுத்து நக்கிட்டு அவருக்கு என்ன காய்ச்சல் வந்துரும் அவரை கொடுத்தோம்னா. எனக்கு வேணாம். அப்படின்னா ஆல்ரவுண்டுக்கார ஐயங்கிட்ட கூட நல்லா வாசிக்கிறாரு. ஐயோ அவரு தலைவலி வந்துருமா. பழம் ஆப்பிள் மாதுளம் பழம் எல்லாம் பண்டங்கள் பண்டங்கள் அத்தனையும் நான் தர்றேன். நீங்க பண்டத்தை கொடுத்தாலும் சரி. சரி சரி சின்ன கொடு. சின்ன என்ன சாமி கொடுக்கவா? நீ காவலுக்கு வந்து நிப்பி எனக்காக. நான் வருவேன் சாமி. நான் எப்ப அது வாவே? நீயா இன்னும் வரல. நான் வர்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. எப்படி சின்ன? நல்ல சாயந்தரம் நேரம் கோடமலை மேய்ங்க பாருங்க. ஆமா. அப்ப மேற்கு பார்க்க உட்கார்ந்த கற்கள் கட்டி இருக்கு பாருங்க. கற்கள் கட்டுமா? மேகத்துல கற்கள் கட்டி இருக்கு. சரி. அந்த நேரம் திரும்பி குந்த வச்சு உட்கார்ந்தா குச்சி எடுத்து நறுக்குன்னு குத்துங்க. அப்புறம் வந்துருமா? உடனே உண்டாயிருவீங்க. நீ எல்லாம் இருக்கிற பாரு இருக்கும். முதல்ல ஆள் ஐடியா கேட்கணும் நல்லா. நீங்க தான் உண்டாவல. நீங்க சின்ன நான் உள்ள போவா? போயிட்டு வா சாமி. நாளைக்கு வரட்டுமா? நாளைக்கு அது போட்டுமா வரட்டுமா? கொண்டிக்காளி வரணும். எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. போட்டுமா? போயிட்டு வா. சின்னா ஏன்னா சின்ன பொழுதே போக மாட்டேங்குது. பொழுது போக மாட்டேங்குதா? ஆமா. நீங்க இங்க இருக்கிறீங்க, பொழுது அங்க இருக்குது. அங்க பார்த்தா அது தூரமா இருக்குது. சரி. இங்க பார்த்தா இது தூரமா இருக்குது. சின்னா நான் என்ன பண்ணுவேன்? எட்டுனா குத்தலான்னு பாக்குறேன். எட்ட மாட்டேங்குதுங்க. சின்னா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இனிமேல அடிக்கடி எட்டு. அப்படிங்களா? சரி இருக்கட்டும். அப்படி ஒரு கணக்கு போட்டாச்சு. சரி பொழுதே போக மாட்டேங்குது. என்ன பண்றது? கதைக்காரன் போட்ட நேரம் போறது தெரியாதுங்க. அப்படியா? அப்ப நீ கதை விடு. நிறைய கதை இருக்குதுங்க. நெட்ட கதை இருக்குது, குட்டை கதை இருக்குது, ஒட்ட வைக்கிற கதை இருக்குது, விட்டு விட்டு எடுக்கிற கதை இருக்குது. அது என்ன சின்ன? நெட்ட கதை குட்டை கதை எடுத்து திரும்ப உள்ள விடுற கதை இருக்குது. அது என்ன கதை? ஏகப்பட்ட கதை இருக்குது. நம்மளுக்கு 30 நாளைக்கு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். சரி. அதனால பொழுது போகணும்னா குட்டை கதையை போல. நெட்ட கதையெல்லாம் 4 வருஷம் ஆகும். சரி அப்ப குட்டை கதையை போடு. நீங்களே போடுங்க. நான் போடவா? இல்ல சின்ன நீ போடு. இல்ல நீங்களே போட்டுட்டா பிரச்சனை என்னன்னு கேளுங்க. பொம்மை தாய் தான் போட்டுதுன்னு பிரச்சனை உங்க மேலேயே போட்டு விட்டுருவேன். நான் போட்டேன்னு ஊர்ல கூட்டம் வச்சிருவாங்க. ஏண்டா சின்ன சாதி பையில நீ போடலாம் மாட்டானா வம்பு கட்டுவாங்க உங்க இடத்தாருக்கல. நீங்களே போடுங்க. கதை 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 போடுறதுக்கு யாரு போட்டா என்ன? அதுலயும் ஒரு வரமுறை இருக்குதுங்க. என்ன அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்லு உடைக்கும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. சரி நீங்க பெரியவங்க அரமணைக்காரங்க நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் சொல்லவா? கத்தி போல இலையே இருக்கும், கதிரமான் பூ பூக்கும், திங்க பழம் இருக்கு, திங்காத பழம் என்ன பழம்? இது தெரியாது. தெரியாதுன்னு சொன்னா தொல்லி தொப்ப சொல்லுவேன். இது தெரியாது சொல்லு. இது தெரியாது. தெரியாதா? இது தெரியாது. அப்ப தொல்லி தொப்ப சொல்லுவேன். இசுக்கு நான் எதுக்காக போடுவேன்ல. சரி போடு. ஒட்ட சரைச்சு தண்ணி விட்டு அடிச்சு தாறுமாறா கிழிச்சு வச்சு வச்சு எடுப்பது என்ன? அது என்ன சின்ன? இது தெரியாத உங்களுக்கு? தெரியலையே. நான் போடுறேன் தொல்லி தொப்ப. அப்போ நான் சொல்றத நானே சொல்றேன். உங்க கதை சொல்லுங்க, நான் என் கதை சொல்றேன். உங்க கதைக்கு நீங்க சொல்லுங்க, என் கதைக்கு நான் சொல்றேன். சொல்றேன். கத்தி போல் இலை இருக்கும் அப்படின்னா இந்த வேப்ப இலை இருக்கு பாத்தீங்களா? கத்தி போலயே இலை இருக்கு. கதிரமான் பூ பூக்கும், திங்க பழம் இருக்கு, திங்காத பழம் என்ன பழம்? வேப்பம்பழம் தான் கசக்கு இனிக்கு. அதுதான் என்னோட கதை. காய் கசக்கு பழம் இனிக்கு. நான் அப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். அது இல்ல சொன்னானு என்ன பண்ணிட்டேன், கம்பெனி எடுத்துட்டு. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ஒட்ட சரைச்சு தண்ணி விட்டு அடிச்சு தாறுமாற கிழிச்சு வச்சு வச்சு எடுப்பது வயல். எப்படி? நாத்து நடணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல வரப்ப வெட்டணும். சரி. தண்ணி விடணும், உழவு போடணும், நாத்த பறிச்சு நடணும், வச்சு வச்சு எடுப்பது. அப்பா நான் ஒரு கதை, சின்னொரு கதை சொல்லவா? சொல்லுங்களேன். இருட்டு வீட்டுக்குள்ள முரட்டு ராஜா ரங்கமலையில பொங்க வச்சு 2 விரல்ல இறக்கி வச்சேன். அது என்ன சின்னா? உங்க கதையை சொல்லுங்க, நான் எங்க கதையை சொல்றேன். இருட்டு வீட்டுக்குள்ள முரட்டு ராஜா அப்படின்னா இந்த குருது இருக்கு பாத்தீங்களா? குருது தானியம் கொட்டுவாங்களே, அந்த தானியம் கொட்டுறதுதான். அதுதான் களஞ்சியம் கூட சொல்லுவாங்க. குருது இருட்டு வீட்டுக்குள்ள முரட்டு ராஜா. ராஜா ரங்கமலையில பொங்க வச்சு 2 விரல்ல இறக்கி வச்சேன்னா உங்களுக்கு சளி பிடிச்சி உழவுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, அதுதான் ரங்கமலையில பொங்க வச்சு 2 விரல்ல இறக்கி வச்சேன். அடேயப்பா எல்லாம் புது புது கதையா போடுறீங்க. சதக்குன்னு வெட்டி பொதக்குன்னு விட்டா தண்ணி சிலுக்குன்னு முட்டும். அது என்ன சின்ன? அது
நிறைய இருக்குதுங்க. என்ன அப்படியா? வச்சிருவேன் அதுக்குள்ளேயே. சரி, ஏற ஏற நல்லா இருக்கு. ஏறி புட்டா அப்படியே பயமா இருக்கு. பயமா இருக்கும். இறங்க இறங்க நல்லா இருக்கு. இறங்கி புட்டா அதுக்கு மேல ரொம்ப பயமா இருக்கு. அப்ப உங்க கதை நீங்களே சொல்லுங்க, என் கதை நானே சொல்றேன். சின்னா, ஏற ஏற நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கதிரவன் பாரு, சூரிய பகவான் உதிச்சு வரும்போது அப்படியே கொஞ்சம் அடிக்கும் போது நல்லா குடுகுளுன்னு இருக்கு. உச்சி பொழுது வந்துருச்சுன்னா ஏறிட்டு அப்படியே எரிச்சலா இருக்கு. உடம்பெல்லாம் எரியும் இல்ல. இறங்க இறங்க கொஞ்சம் சுகமா இருக்கு. இறங்கி போட்டு அப்படியே பயமா இருக்கு. இருட்டாயிருச்சுன்னா பயமா இருக்கு. ஆமா. ஆக மொத்தம் சூரியன். நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? சதக்குன்னு வெட்டி புதக்குன்னு முட்டா தண்ணி சிலுக்குன்னு முட்டுறது என்ன தெரியுங்களா? என்னது? நொங்கு. எப்படி திங்கணும்னா என்ன பண்ணுவோம்? அதை வெட்டணும். அறுவாள் எடுத்து சதக்குன்னு வெட்டுவோம். ஆமா. விரல உள்ள பதக்குன்னு முட்டுவோம். மத்தாடி. அப்ப தண்ணி சிலுக்குன்னு முட்டும். அப்புறம் தான் உரியுவோம். சரி சினா. சாமி சாமி மழை வருதுக்கு. ஐயோ மழை வருது மழை வருது. மழை வருதா? குடிச்சுக்குள்ள போயிரு. நான் வீட்டுக்கு போய் குடல மட்டை கம்பளி எடுத்துட்டு வந்துடுறேன். சின்னா சாமி வெறுமையிலோட வந்துட்டு வீட்டுக்கு போய் கம்பளி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? குடிச்சுக்குள்ள போயிருக்க. நான் மட்டும் தனியாக நிக்கவா? இருந்துங்க சின்னான்னு கூப்பிடுங்க. என்னான்னு வர்றேன். அப்படிங்களா? அப்ப சின்னான் என்று சொன்னால் என்னான்னு வந்துருவேன். என்ன வயதானவர் நீ. ஆமா. இந்த மலையில நனைஞ்சு நிக்க முடியாது. அபு சாமி பாரு வெறுமையிலோட குளிருதுங்க. ஆமா ஆமா. சரி சீக்கிரம் போயிட்டு வா. போயிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ளுக்குள்ள போயிருக்க. அதான் வந்துடுறப்பா. காத்துமலை இடிய மின்னல் கலந்தடிக்குது முத்து வீரா. காத்துமலை இடிய மின்னல் கலந்தடிக்குது முத்து வீரா. உம்மியம்மா காவலுக்கு எப்படி போவே முத்து வீரா. ஓ முத்து வீரா ஓடி வாடா முத்து வீரா. ஓ முத்து வீரா ஓடி வாடா முத்து வீரா. முத்து வீரா முத்து வீரா முத்து வீரா. ஒரே கால ఇక్కడ రాయ్యా நான் వచ్చాను. ஜெகமே புகழ் முத்து வீரன். ஜெகமே முத்து வீரன். ஜெகமே புகழ் முத்து வீரனானே. தந்தையே உன் பாதமதை நான் கண்டு நானே. வந்தனமே கோடி மங்களமே. வந்தனமே கோடி மங்களமே. தந்தையே கால உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு எனக்கு கோடான கோடி வணக்கம். நீ எண்ணி நாடல்லா திங்கள் முன் மாறி பெய்து திக்கட்டும் தெந்தமிழை திருப்பாய் நீ வாழ நம்மளுடைய குளங்காக்கும் அந்த ஏழுமலையருடைய அருளை பெற்று வாழ்வாய். பல்லாண்டு காலம் வாழ்வாய். கால அப்பா 29 நாள் என்ன காணான்னு தேடுன்னு தேடி இருப்பேன். கோய் செல்லி என்னைக்காச்சும் என்னை விட்டு புரிஞ்சிருக்கீங்களா? அதான் பிரிஞ்சதே இல்ல. நானும் எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட மறைச்சது இல்ல. என்ன பண்றது? உன்னை வளர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது வேலை செய்யலான்னு இப்ப நினைப்பு எடுத்துருச்சு. என்னோட நீங்க எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்ல. நம்ம அப்பே மக மாதிரியா பழகிருக்கா? அதான் அந்த மாதிரியா பழகி இருக்க. நம்ம நண்பர் மாதிரி பழகிருக்கா. நம்ம பழக்க வழக்கமே வேற. இருந்தாலும் நீங்க எத்தனை நாளா 29 நாளா என்கிட்ட சொல்லாம எங்க போனீங்க? காவலுக்கு போயிட்டு வரேன். அம்மாவிட்ட கேட்டா அம்மாவிட்டையும் சொல்லாமையே போயிருக்கீங்க. நான் இப்ப கோயிட்ட சொல்ல அவள் சொன்னாலே விட மாட்டான். அதனாலதான் நான் சொல்லாமலே போயிடுறது. அப்ப எங்கப்பா போனீங்க? அப்படி ஏற்கனவே காண்டு வந்து அலையிறான், சந்தேகப்படுறான். சரிப்பா. எங்க போயிட்டு வரேன்? காவலுக்கு போயிட்டு வரேன். காவலுக்கா? இந்த கோணகிரி சாம்ராஜ்யத்தை பரிபாலம் செய்யக்கூடிய பொம்மனராஜா இருக்காருல்ல. இருக்காரா? எப்படி இல்லையா? இருக்காரு. சரி அதெல்லாம் இருக்காரு. அவருடைய மக பெத்த மனுஷி ஆயிடுச்சு. பொம்முத்தாய் பெத்த மனுஷி ஆயிடுச்சா? பெத்த மனுஷி. பெத்த மனுஷன் என்னப்பா? பெத்த மனுஷின்னா வயசுக்கு வரது. வயசுக்கு வரனா இப்படி முதிவு அடைஞ்சிட்டாங்களா? அதில்லட கால பக்குவ திசை அடைவது. ஓ ருதுவடைஞ்சிட்டாங்க. ருதுவாயிட்டாங்க. ஏப்பா அவங்க வந்து நாய்க்கமாரு. ஆமா. அங்க அவங்க பொண்ணு ருதுவடைஞ்சதுக்கு பக்குவ திசை அடைஞ்சதுக்கு உங்களுக்கு அங்க என்ன வேலை? காவலுக்கு அந்த பக்குவ திசை அடைஞ்சிட்டா அவங்க இனத்துல வந்து 30 நாளைக்கு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்களா 1 மைல் தூரத்துல. சரிப்பா. அதனால காவலுக்கு ஒரு ஆளு பார்க்கணுமா. அதனால நான் காவலுக்கு போயிட்டு வரேன். ஏன் மாதிகம் தான் காவல் பார்க்கணும். அவங்க இனத்தார்கள்லாம் பார்த்தா குடிசையில் இருக்கும் போதே தூக்கிட்டு ஓடி போயிருவாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமா. ஆனா இருந்தாலும் அப்பேற்பட்டவங்க நம்மள நம்பி ஒரு எளிய ஜாதிக்காரன் நம்பி
நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா கம்பளத்தார்கள்லாம் அவங்க எல்லாம் கோடான கோடி காலம் வாழணும். அதான் சொல்றேன், கம்பளத்தார்கள்லாம் கடவுளை விட மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம மேல. ஆமாப்பா. அதனால நான் காவலுக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. 29 நாளா ஆயிருச்சு. இந்த மாதிரி காத்து மழை அடிக்குது. சரி. அப்பனுக்கு வயசாகி போச்சு. இன்னும் ஒரே நாள் கவுடு இருக்குது. கவுடா? கவுடுன்னு ஒரு நாள் இருக்குது. சரி. கெடு இருக்கு. அதான் கவுடு. இன்னும் ஒரு நாள் மிச்சம் இருக்கு. ஒரு நாள் இருக்கு. சரிப்பா. மம்மிதன் காவல் போய் வருவாயப்பா. மம்மிதன் காவல் போய் வருவாயப்பா. நன்மையுடன் காவல் நீ புரிவாயே. நாளை காலை வந்து நான் உன்னை மாற்றுவேன். நாளை காலை நான் உன்னை மாற்றுவேன். மகனே மகனே மகனே. மம்மிதான் காவல் போய் வருவேன் ஐயா. நீ காவலுக்கு போறது வரிசை இல்ல. நீங்க சொல்றீங்க, நீங்க நான் போயிட்டு வர்றேன். அம்மா இது பாருங்க, இருள் சூழ்ந்து இருக்கு. அம்மா இது நான் எப்படி போறது? நீ காவலுக்கு போறது வரிசை இல்ல, காவல் பாக்குறது வரிசை இல்ல. சரிப்பா. இந்த சின்ன பேர் எடுக்கிறது வரிசை இல்ல. அதை விட மிக முக்கியமானது ஒண்ணு இருக்குது. என்னப்பா அப்படி? காவலில் குற்றங்கள் யாவை நடத்திட்டாள். என்னப்பா சொல்றீங்க? காவலில் குற்றங்கள் யாவை நடத்திட்டாள். நண்டிப்பாராடா மனராஜா. மகனே மகனே மகனே. காலை நான் முத்து வீரன் இருக்கையே. காலை நான் முத்து வீரன் இருக்கையில் நிறுத்திய நடப்பதும் உண்டோ. நாளை காலை சங்கதி யாவையும் நான் இருக்கப்ப உங்களுக்கு என்னப்பா கவலை? அதான மாத்தேன். அப்பா மொழியை தட்டலாமா? நான் போயிட்டு வர்றேன். இன்னைக்கு ஒரு நிறைஞ்ச அமாவாசை. ஆமாப்பா. ஊருக்கு மேக்க ஒத்தடி ஒரு மைல் தூரத்துல குடிசை கட்டி வச்சிருக்காங்க. நீ ஒத்தடி தடத்துல தான் போகணும். நீயோ கண்ணு கழியாதவைய. நீ இப்படியே ஒத்தைய போனீங்கன்னா பேய் பேசாச்செல்லாம் உன்னைய மறைக்கும். சரிப்பா. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்? கையில் ஒரு பந்தம் எடுத்து வச்சுக்க. சரி. ஒரு மந்திரம் என்ன தெரியுமா? என்னப்பா? காரியில் தண்ணிலே கையில் பந்தம் கொண்டு காவல் செய்ய போறேன். கட்டழகன் நானே, முத்து வீரன் நானே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லி தெரியுங்க. ஆமா, இப்படியே போயிட்டு சரிப்பா. பெரிய ஒரு திட்டு வரும். சரிப்பா. திட்டு மேடு. அந்த திட்டு மேல ஏறி எட்டி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கிடங்கு தெரியும். அவன் மேட்டு மேல ஏறினா பள்ளம் தெரியும். அந்த கிடங்குல விழுந்துராதுரா. இதுவரை விழுவே இல்லப்பா. அதான் சொல்றேன். ஏன்னா உங்க பையன் இல்ல. இந்த கிடங்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. அதான் சொல்றது, கிடங்குல நீ மட்டும் விழுந்துராத. விழுந்ததில்ல. எத்தனை பேர் விழுந்தாலும் சரி, நீ விழுந்துராத. சரிப்பா. அந்த கிடங்கு மேல அப்படி போய் எட்டி பக்கத்திலேயே ஒரு பச்சை குடிசை. சரிப்பா. சிமிழ் விளக்கெரியும். ஆமா, அதுக்கு பக்கத்துல ஒரு புன்னை மரம். இடம் தெரியலனா வெத்தலை போட்டு எச்ச துப்பி அடையாளம் தெரிய செக்க செவையே காவல் பாத்திருக்கீங்க. அடையாளம். சரிப்பா. அங்கடியே நின்னுகிட்டு சின்னான்னு கூப்பிட்டா என்னன்னு மட்டும் கேளு. அதுக்கு மேல வாயே திறந்துறாரு. உங்களுக்கு பதிலா நான் காவலுக்கு போயிருக்கேங்கிற விவரத்தை சொல்லணும். ஆமா, அவ்வளவுதானே. சரிப்பா. பாட்டம் முட்ட காலத்திலிருந்து பரம்பரை இந்த கம்ப பிடிச்சத காவல் பார்த்திருக்கோம். பாட்டம் பார்க்கும்போது 3 பாகம், கப்பம் பார்க்கும்போது 2 பாகம். நான் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாகத்துக்கு 10 பத்தாம இருக்குது. இது உங்ககிட்ட இருக்கிற கொடுக்கற இதை. சரிப்பா. விடியால இது என்கிட்ட கொடுக்கும் போது இதுல அரவாசி தான் இருக்கணும். நான் உங்க பயல்ல அந்த அளவுக்கு நறுக்குன்னு ஓடி எப்படி ஓடுறேன்னு பாருங்க. ஏன்னா சோறு போடுற லட்சணம் இளவோட போதே தெரியுமா? ஆகு வேசை லட்சணமும் கூடு வேசையோட தெளிச்சுட்டேன். நான் கொடுக்கு மாட்டு மல்லாக்கு தள்ளேசு போயிட்டு வர சாமி. சரிப்பா. சின்ன பயலத்தை பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். ஏதோ கூட குறைச்சிருந்தாலும் பையனுக்கு இதை அடிச்சு விடாதீங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். சின்ன வயசு பையன் சாமி பண்ணுங்க. நீங்க அப்படி ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்படிலாம் ஒண்ணு காவலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கோய் செல்லி நானும் சட்டி முட்டி கட்டி வச்சுக்கிட்டு ரெடியா இருப்போம். எதுக்கு? முத்துவீரை இந்த ஊர்ல பாத்துட்டேன். எங்க ஊருக்கு வாடான்னு என்னை அடுத்த ஊருக்கு கூப்பிடணும். அப்படி சிறப்பா பாட்டு வருவேன். நீங்க ஒண்ணும் பயப்படாத. இங்க வருங்க அப்பா. அப்படி சொல்றியா இல்ல முத்துவீரை காவல் பார்த்துட்டு வரங்காட்டி நம்ம ரெடியா இருந்தா ஊரை விட்டு வேகமா ஓடி போயிடலாம். இல்ல அப்படிலாம் இல்லப்பா சாமி.
நீ என்ன பண்ண என்கிட்ட சொல்லாம போனது விஷயம் இல்ல, அம்மா விட்டையும் சொல்லாம இவ்வளவு நாள் சுத்தி அலைஞ்சிருக்க. நீ வீட்டுக்கு போ, குஞ்ச நசுக்க. ஆமாவா, குஞ்சு நசுக்கம் தான் சொன்னா. ஏன்னா நெஞ்சலி பிடிச்சி கிடக்குது. அவன் நெஞ்சு சளி பிடிச்சிருக்குது. கோழி குஞ்சு நசுக்கி சாறு குடிச்சிட்டே இருங்க. நான் என்ன பண்றேன், நீங்க விட்ட பணியை செப்பனே முடிச்சுட்டு என் பேர் எடுத்துடுற சாமி, விடிய எடுத்து போறேன், எடுத்து வந்துடுறேன். மைச்செட்டுக்கார ஐயாவுக, யூடியூப் சேனல் ஐயா அவர்களுக்கு, ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கு இந்த மாதிரி சின்ன மோக்கரசாமி போயிட்டு வரணுங்க. சின்ன பையனை பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பிரச்சனை மட்டும் என்னன்னு ஏதாவது நடந்தா எங்ககிட்ட கூப்பிடுங்க, மற்றதெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க. இனிமேல என் பையன் உங்க ஊருக்கு தான். சரிப்பா, நான் அடுத்த ஊருக்கு போயிருந்தேங்க. வருஷம் இது தந்தை சொல்ல பிரகாரம் உம்மி காவல் செல்ல வேண்டும். இருந்தாலும் அப்படியே இந்த கோலை கொடுத்துட்டாரு. ஆனா பிடிச்ச உடனே எவ்வளவு ஒரு தெம்பு பாருங்க, தெம்பு வந்துருச்சு, வந்துடும். அதான் எப்படி செல்ல வேண்டும், சத்தியம் தவறாமல் நேர்மை தவறாமல் செல்ல வேண்டும். காவலில் குற்றம் ஏதும் நேர்ந்துட்டா என் தலையை வெட்டி என் கையிலே கொடுத்து அழகு பார்க்க சொல்லுவாங்களாம். அப்பேற்பட்ட அறிவாளிதான் அங்க இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு எதுக்கு அந்த வம்பு, அப்பா சொன்ன பிரகாரம் போயிடுவோமே. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. எத்தனையோ மேடு பள்ளம் பழகிலே தர வைத்து கள்ள பார்க்கும் உலகிலே. எத்தனையோ மொழி பள்ளம் வழியிலே அதை இட வைத்து தள்ள பார்க்கும் வழியிலே. அத்தனையும் தாண்டி காலை உண்மையாடா, அத்தனையும் காலை தானின் உண்மையடா. அஞ்சாமல் கடமையிலே கண் வைக்கடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. உள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும். குள்ளனரை கூட்டம் வந்து குறுக்கிடும், அதை காட்சி வந்து துளைக்கிடும். உள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும். எல்லளவும் பயம் கொண்டு மயங்காதேடா, எல்லளவும் பயம் கொண்டு மயங்காதடா. யமன் உலகிற்கு அனுப்பி வைக்க தயங்காதேடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா, செல்லடா. அப்படி செல்ல வேண்டும். இருந்தாலும் அப்பா சொன்னாரே ஒரு மந்திரத்தை சொல்லி சேதமே. ஆமா, ஏன்னா இருள் சூழ்ந்திருக்கு, இந்த இடத்துல எப்படி போகணும்னு சொன்னாரே, கையில பந்தம் கொண்டு செய்யணும். கம்மா அதெல்லாம் அவர் சொன்ன பிறகு சென்று வருவோம். கரு தண்ணியில கையில் பந்தம் கொண்டு, கையில் பந்தம் கொண்டு, கரு தண்ணியில கையில் பந்தம் கொண்டு கட்டழகன